அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு நாட்டோட 80வது சுதந்திர தினம். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் குடும்பத்தோட போய் கொடியேற்றி சிறப்பிச்சிருக்கிறார். எது? முதலமைச்சர் குடும்பத்தோட போய் கொடியேற்றி சிறப்பிச்சிருக்கிறாரு. குடும்பத்தோட? ஆமா, குடும்பத்தோட தான். குடும்பத்தோட போய் விழாவை சிறப்பிச்சார். குடும்பத்தோட போய் கொடியேற்றினார். ஆமா, குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. குடும்பத்தோட போய் முதலமைச்சர் விழாவை சிறப்பிச்சார். 3 வரிசையில் உட்கார வச்சார் குடும்பத்தை. ராஜேந்திரன் குடும்பத்தோட போய் முதலமைச்சர் விழாவை சிறப்பிச்சார். குடும்பத்தோட தான் போனார் இன்னைக்கு. சரி, குடும்பத்தோட போய் விழாவை சிறப்பிச்சிருக்காரு. ஏன் லூப் மோட்ல போயிட்டு இருக்கணும்? குடும்பத்தோட போய் சிறப்பிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. பொதுவாக விழா, சுதந்திர தின விழா அப்படிங்கும்போது தியாகிகளை போற்றுவது, தியாகங்களை போற்றுவது, வீரத்தை போற்றுவது, தீரத்தை போற்றுவது, ஈகத்தை போற்றுவது எல்லாமே நடக்கும். அப்படி என்ன நடந்துச்சு? ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தியாகிகள் வந்து பார்த்தோன்னா வரிசையாக இப்போ சென்னையில் நடைபெறும் தமிழ்நாடு அரசின் சுதந்திர விழாவுக்கு வருகை தந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸில் போட்டிருந்தாங்க. அப்புறம் தந்தி வந்து தாயாருடன் நடிகை பங்கேற்பு, தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழாவில் தனது தாயாருடன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் அதே தந்தியிலேயே சுதந்திர விழாவில் பங்கெடுக்க வருகை தந்த எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், அப்புறம் அந்த நடிகை, இப்படி எல்லாம் அந்த குடும்பத்தோட. ஏங்க நீங்கள் எனக்கு சென்சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து செய்தியில் வந்திருக்குல்ல, செய்தி தானே வாசிக்கிறீங்க. என்னமோ கெட்ட வார்த்தை வாசிக்கிற மாதிரி வந்து மியூட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நாளை காலை அண்ணாநருக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்தது நீங்கள் அதுக்கு தான் சொல்லணும். போட்டதுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய செல்வி அம்மையார் தியாகத்தலைவின்னு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியாகத்தும் சேர்த்தீங்கன்னா அது சேர்த்துக்கிட்டே பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒருமையில தான் பேசக்கூடாது, யாரையும் ஒருமையில பேசக்கூடாது, சொல்லி பயமா இருக்கு. உடல் மொழியை கிண்டல் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதுக்கு வழக்கு வரும்னு சொல்லுங்க. வழக்குக்கு பயப்படாதீங்க. உடல் மொழியை இழிவுபடுத்தக்கூடாது, ஒருவரை தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, பெண்களை இழிவுபடுத்து போல பேசக்கூடாது, குழந்தைகளை இழிவுபடுத்து போல பேசக்கூடாது. இதுதான் பேசக்கூடாது. தனி நபர்களை தவறாக சித்தரித்து பேசக்கூடாது. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அது குறித்து செய்தி வந்திருக்கு, செய்தியை படிங்க. இந்த படிச்சிருவோம். கலாட்டாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, திரிசாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கால். கலாட்டா வன்மையாக கண்டிக்கிறேன்னா ஏன் எங்க பேருக்கு முன்னாடி போடுறதுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வின்னு போடணுமே இல்லையா? நம்ம ஒரு பொதுவான ஊடகமாக நம்ம இருக்கிறோம், நம்ம தாவேக்காவை எதுக்குறோம். நம்மளே இப்படி போடும்போது பேரோல் இருக்கக்கூடிய கலாட்டா வெறுமனையாக போட்டாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் நம்மளை போன்ற ஃபாலோவர்ஸுக்கு இப்போ அவங்களோட பெரிய ஃபாலோவர்னா நான் உண்மையிலேயே சீரியஸாகவே பெரிய ரசிகருங்க. நான் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பிடிக்கும். நான் பிறக்கும் போதுலேருந்து குழந்தையாளுக்குலேருந்து எனக்கு பிடிக்கும் அவங்கள. அது வேறு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ சொல்ல முடியாத. அப்போ அது மரியாதை கொடுக்காம போடக்கூடாது. வாய்ஸ் ஓவரில் கொண்டு வந்துடுவாங்க கலாட்டா. அதெல்லாம் அழகாக வாய்ஸில் கொண்டாந்துருவாங்க. போட்டதுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய நடிகை செல்வி திரிஷா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். இது நம்ம க்யூட் மூமெண்ட்டில் கையெடுத்து கும்பிட்டாங்கல்ல, அதெல்லாம் வாய்ஸில் வந்துடும். அடுத்து சன் நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சுதந்திர தின விழா நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் டாட்டா காட்டிய நடிகை திரிஷா மற்றும் பெற்றோர். இது யார்? சன் நியூஸில். அடுத்து வந்து பாலிமரில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக பாலிமர் தேசிய கொடியேற்றுவதை எமோஷனலாக பார்த்து கொண்டிருந்த பெற்றோர் நடிகை திரிஷா. அடுத்து முதலமைச்சரான பின் கோட்டையில் கொடியேற்றிய விஜய் நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் அமர்ந்து நடிகை திரிஷா கொடுத்த ரியாக்ஷன். அடுத்து பாலிமர்லேயே வந்து முதலமைச்சர் கிளம்பிய உடனே கையசைத்து பதிலுக்கு பாய் சொன்ன பெற்றோர் மட்டும். நாங்களாம் எப்பவுமே கையசைக்க மாட்டோம், இப்படி காலத்துக்கு ஆட்டுவோம். இப்படி எல்லாமே ஊடகம் முழுக்க இந்த செய்திகள் தான் வந்திருக்கு வரிசையாக. அதுக்கான ஸ்பெஷல் கிளிப்பிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சுதந்திர தினம் கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் எதிர்த்த போராட்டம். இந்த சுதந்திர தினத்தில் ஏதாவது ஒரு ஊடகம் பூலித்தேவனுடைய நினைவிடத்துக்கு போய் நின்று அந்த பூலித்தேவனை பற்றி பேசி காலையிலிருந்து நான் பார்க்குறேன் ஒரு செய்தி இல்லை. திரிஷா வந்து இறங்கினார், திரிஷா கையசைத்தார், திரிஷா வணக்கம் வைத்தார், திரிஷா வந்து iPhone 17 Pro Maxஐ எடுத்து வீடியோ எடுத்தார். வீடியோ எடுத்த திரிஷா பின்னாடி இருந்து 3வது வரிசை 2வது வரிசை இருந்த ரெட் சுடிதார் பொண்ணு, எட்டி பார்த்த ரெட் சுடிதார் பொண்ணு, அதை எடுத்து போடுறான். இந்த நாட்டு விடுதலைக்காக 13 முறை வெள்ளைக்காரன் படையெடுத்து வரும்போதும் 13 முறையும் திருப்பி அடித்து 14வது முறை தான் பூலித்தேவனை வந்து வெள்ளைக்காரனால் வீழ்த்த முடியுது. 13 முறையும் திருப்பி அடிக்கிறாரு. அதே போல் அழகுமுத்துக்கோன் ஏதாவது ஒரு ஊடகம் பேசுதா? தீரன் சின்னமலை ஏதாவது ஒரு ஊடகம் பேசுதா?
வெண்ணி காலடியை பற்றியோ, சுந்தரலிங்கனாரை பற்றியோ, சுந்தரலிங்கத்தினுடைய மனைவி ஆசை நாயகி வடிவு அவங்களுடைய தியாகத்தை பற்றியோ, வீரமங்கை வேலுநாச்சியாருடைய தியாகத்தை பற்றி எங்கேயாவது அரண்மனையில் போய், அரண்மனையை வந்து டாஸ்மாக்கு வந்து பாருக்கு விட்டுருக்காங்க, சிவகங்கையில் பேக்கரிக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க, அதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? எத்தனை சுதந்திரம் போட்ட வீரன் செத்துருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்காக பேசுகிறோம், நம்ம சும்மா பேசுகிறோம், இந்த மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம்னு பேசுகிறோம், யூடியூப்பில் ரெவென்யூ வேறு வருது. ஆனால் எதை பற்றின எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூக்கு கையை தூக்கி தானே மாட்டிக்கிட்டு செத்துருக்காங்க. 12 வயசு ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி சிறைக்கு போகும்போது, இன்றைக்கி ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி நினைவு கூறணுமா, வேலுநாச்சியார் நினைவு கூறப்படணுமா, இல்லை திரிசாவும் அம்மாவும் வந்து இறங்கினாங்க, திரிசாவும் அம்மா வந்து உட்கார்ந்தாங்க, முதல் வரிசையில் உட்கார்ந்தாங்க, இல்லை திரிசாவை பல பேர் குறை சொல்கிறாங்க. முதல் வரிசையில் உட்காருடைய புரோட்டோகால் என்னென்னு தெரியுமா? நீங்கள் நான் போய் உட்கார முடியுமா? இல்லை. பார்த்துட்டு இருக்க பார்வையாளர் எவனா உட்கார முடியுமா? இல்லை தாவேக்கா கட்சிக்காரன், தாவேக்கா மாவட்ட செயலர், தாவேக்கா மகளிர் அணி, தாவேக்கா பெண்கள், யாருமே உட்கார முடியாது. புரோட்டோகால் இருக்குது. சிஎம்முடைய நிகழ்ச்சியில் புரோட்டோகால் அடிப்படையில் சிஎம்மோட உத்தரவு வராமல், டிஜிபின்னு உத்தரவு வராமல், செக்ரட்டேரியட்லேருந்து உத்தரவு வராமல் அங்கே ஒரு பயம் உட்கார முடியாது. நிறைய தாவேக்காவோட தோழர்கள் தொண்டர்கள், ஐயோ இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி வரலாமா, இவங்க இது பண்ணலாமா. இந்த டியூடு படத்த ஒரு ரசம்ல, ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையுமான்னு. புரோட்டோகாலில் வந்து முதலமைச்சர் சொல்லாமல் யாரும் வந்து உட்கார முடியாது. அது அவங்களுடைய சகோதரியாக இருக்கலாம், அவங்களுடைய தோழியாக இருக்கலாம், அவங்களுடைய வெல்விஷராக இருக்கலாம், அவங்களுடைய நண்பியாக இருக்கலாம், யாராக வேணும் இருக்கலாம். நம்ம வந்து ஒரே அவங்களாம் கொலிக்ஸு ஒரு படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க, அந்த நட்பின் அடிப்படையில் அவங்க வரலாம். அதில் மாற்றுக்கிறதுல அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிற உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. யார் இவங்க வரக்கூடாது. ஆனால் இந்த ஊடகங்கள் நான் கேள்விக்கிறேன், அவங்க பாட்டில் அவங்க வந்து இதுக்கும் தான் வந்தாங்க, அவர் பதவியேற்புக்கு தான் வந்தாங்க, திருமணத்துக்கு வந்தாங்க, எல்லாத்துக்கும் தான் வந்தாங்க, இதுக்கும் வந்திருக்காங்க. இங்கே பேசுவதற்கான செய்தி எவ்வளவோ இருக்கும்போது இதை எதுக்கு நீங்கள் பேசு பொருளாக மாற்றுற? நீ என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ ஊடகங்கள் ஏதோ ஒன்று நார்மலைஸ் பண்ணுறீங்கல்ல, ஊடகங்கள்லாம் சேர்ந்து. கண்டிப்பாக அதை தான் நான் கண்டிக்கிறேன். இப்போ அவங்க வர்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க விஜய் அவர்கள் வந்து யாரை உட்கார வைக்கணும், யார் வரக்கூடாது, யார் வரணும்னு முடிவு எடுக்கிறது அவர். அது யார் அங்கே இருக்க யாரை வேணாலும் கூப்பிடலாம், அவர் யாரை வேணாலும் கூப்பிடுறாரு, யாரை வேணாலும் உட்கார வைக்கிறாரு, யாரை கூப்பிடணும் முடிவு பண்ணுறாரு. அது அவரோட விருப்பம், அது நம்மள தலையிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் செய்தியாக மாறுவது எது மாறுது? இன்றைக்கி சுதந்திர போராட்ட வீரர்கள் கொண்டாடப்பட வேண்டிய நாள், இந்தியாவுடைய சுதந்திர நாள். எங்கேயாவது இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுக்கு நேற்று பல்வேறு நாடுகளுக்கு இதை ஒட்டியே இருக்கும். ஆகஸ்ட் 14, 13 இப்படி ஒட்டியே இருக்கும். எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி, இல்லை எந்த மாநிலத்திலேயாவது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது, 28க்கும் மேற்பட்ட இந்த மாநிலங்களில் எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாநில முதலமைச்சர் கொடியேற்ற வர்ற இந்த நாளில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கா? கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், ஊபியில், மாப்பியில், பீகாரில், அஸ்ஸாமில், ஒரிசாவில் எங்கேயாவது இப்படி ஒரு செய்தி, ஒரு நடிகையும் நடிகையின் தாயாரும் வந்து அமர்ந்தார், இல்லை அவங்க உறவினர்கள் அமர்ந்தாங்க, அந்த உறவினர்கள் அமர்ந்தெல்லாம் எவனும் செய்தியாக போட மாட்டான், அவங்க பாட்டில் வருவாங்க. இந்த நாட்டில் தான் பதவியேற்பு விழாவுக்கு தன் மனைவி ராணியவே கூப்பிடாத ஒரு தலைவர், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா என்ற ஒரு தலைவர் இருந்தார். பதவியேற்க நான் போகிறேன், உனக்கு என்ன வேலை, வீட்டில் உட்காரு. குடும்பத்தின் நிழல், குடும்பத்தின் வாடை தன்னுடைய பதவியின் பக்கம் பட்டுவிடக்கூடாது என்று நினைத்த ஒரு தூய்மையான தலைவர் இருந்த இந்த நாட்டில் இன்றைக்கி அவர் அண்ணாவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டு வராரு. இதை எல்லா ஊடகங்களும் எடுத்து செய்தியாக மாறுது. அப்போ நாம் என்ன சிந்திக்கணும், என்ன பேசணும்? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், பேச வேண்டிய பிரச்சனைகள். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்தாங்க, இவங்க வந்து சல்யூட் அடித்தாங்க, இவங்க செல்ஃபி எடுத்தாங்க, அவங்க முதலமைச்சர் க்யூட்டாக பார்த்தாரு, இவங்களும் க்யூட்டாக பார்த்தாங்க, டாட்டா காட்டினாங்க, இதெல்லாம் செய்தியா? இந்த செய்தி போடுற நேரத்தில் ஒரு தேசத்துக்காக போராடிய வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேசுங்க, இந்த தேசத்துக்காக பாட்டு பாடிய பாரதியாரை பற்றி பேசுங்க. இது எதுக்கு நீ காட்டிட்டு உட்காந்துருக்கிற? முதலமைச்சர் கொடியேற்றத்தை காட்டி விட்டுரு, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு தூக்கி கேமரா வைக்கிற? அதுவும் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கணுன்னே எவனோ ஒரு கேமராமேன் திருப்பிட்டான் டக்குன்னு கேமராவை. அவனுக்கு என்ன வேணும்? பாலிமர் தானா? அவங்க பேமெண்ட்டை வாங்கினாலும் டக்குன்னு திடீர்னு வேலையை பார்த்துட்ருவாங்க, டப்புன்னு கேமராவை திருப்பிட்டாங்கிட்டு அதை எடுத்து செய்தியை. இப்போ நீங்கள் சமூக வலைதள திறனா ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. எனக்கு ஏன் இதை நான் வருத்தத்தோட பதிவு பண்ணேன், சமூக வலைதளத்தை சும்மா திறக்கிறோம், என்னோட எக்ஸ் இன்ஸ்டாக்கு போனால் ஒருத்தன் கூட சுதந்திரம் எப்படி கிடைத்தது, இதுக்கு என்னென்ன போராட்டம் நடந்துச்சு, அதை பற்றி பேசலை. எல்லாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கே பாருங்க. ஆனால் ஒருத்தன் போட்டிருக்காங்க,
மதுரையில் 2 அண்ணன்களை பறிகொடுத்துட்டு ஊரை விட்டு வந்து போராடி வெளிநாடு வேண்டாம், உச்ச வருமானம் வேண்டாம், இந்தியாவே போதும் என்று திரும்பி வந்த ஒரு தேசப்பற்றான பெண்ணை முன்வரிசையில் உட்கார வைத்திருப்பதை பாராட்ட வேண்டுமா? தனலட்சுமி. தனலட்சுமி மதுரையில் 2 அண்ணனையும் முத்துப்பாண்டி கொண்டுறாப்புல. முத்துப்பாண்டி அண்ணனை கொன்னாலுமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போய் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அந்த பதட்டமான சூழ்நிலை கூட எனக்கு வந்து பானிபூரி சாப்பிடணும், பானிபூரி தானே, காரப்பூரி சாப்பிடணும் என்று ஒரு இந்த என்னாடு என் மக்கள் காரப்பூரிங்கிறது இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட அது வந்து உள்நாட்டு உற்பத்தி, பி இண்டியன் பை இண்டியன் அந்த மாதிரி. ஆமாம், காரப்பூரிங்கிறது பி இண்டியன் பை இண்டியன் தானே. நீங்கள் அவங்க வந்து இது வேணும், பீஸா வேணும், பர்கர் வேணும்னு கேட்டிருந்தா நீங்கள் அவங்க வந்து வெளிநாட்டு மோகத்துக்காக. ஸோ காரப்பூரி என்பது பி இண்டியன் பை இண்டியன் ஒரு, அதனால தேசப்பட்டுறாங்க. ஸோ இது தேசப்பட்டு உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க. வெளிநாடு வேணாம்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு இந்தியாவிலிருந்து நான் இந்தியாவில் தான் இருப்பேன், இந்தியராக பிறப்பேன், இந்தியாவாக இருப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள முன்னால் உட்கார வச்சு தப்புன்னு ஒரு தம்பி எழுதியிருக்கான். இப்படி பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போயிடணுமே ஒழிய இது கூட நம்ம வந்து மூக்க நுழைச்சி பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம அதை ஒரு இன்சிடெண்ட்டாக பார்த்துடணும். நம்ம அதுக்குள்ளே போய் என்ன ஏது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அதுபோல் இது ஜாலியாக பார்க்க வேண்டிய மேட்டராக நம்ம பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சமூக வலைதள தருணாலே நல்ல இதாக இருக்குது. ஆனால் சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர்களையும் தியாகிகளையும் போராளிகளையும் கொண்டாட வேண்டிய இந்த நாளில் ஊடகங்கள் அப்படியே தசை திருப்பி கேமரா வாங்கிட்டு திருப்பி லைட்டு திருப்பாங்க மாதிரி லைட்டை திருப்பி முழுக்க இதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது. நாட்டில் பேச வேண்டியது அவர்கள் குறித்து இல்லை. அவங்க பாட்டில் வராங்க, அவங்க பாட்டில் உட்காராங்க. இல்லை ஒன்று அதுக்கு ஒரு கலர் நிறம் வேற கொடுக்குறாங்க. அவங்க கட்டியிருப்பது ஆரஞ்சு புடவையான். பக்கத்தில் உட்காந்துருக்கிற அப்பா பெரிப்ஸு சந்திரசேகர் அப்பா வந்து வெள்ளையில் உட்காந்துருக்காங்களாம், அம்மா வந்து பச்சை. ஸோ இதில் ஒரு தேச ஒற்றுமை இருக்குது. சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, தேங்காய் சட்னி வெள்ளை கலரு, புதினா சட்னி பச்சை கலரு, சித்தப்பாவோட மனசு வெள்ளம்பாப்புல சிங்கம் இந்த படத்தில் வேல் படத்தில் சூர்யா, அது மாதிரி இதில் வந்து ஒரு தேச ஒற்றுமை இருக்குது. அந்த 3 பேர் உட்கார்ந்துக்குள்ள தேச ஒற்றுமை இருக்குது. அப்படி அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது நீங்கள் வந்து வேறு கண்ணோட்டத்தில் பார்க்காம இதை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டிவிக்கே கண் தேவைப்படுது. நீங்கள் இது நார்மல் கண்ணாக பார்க்கக்கூடாது. இது டிவிக்கே கண்ணு கொண்டு பார்க்கும்போது இது ஒரு தேசப்பற்று. டிவிக்கே கண்ணு கொண்டு பார்க்கும்போது இது ஒரு தேசப்பற்றா மாறுது. இதில் நமக்கு ஒரு தேசப்பற்று கிடைக்குது. இது ஒரு நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு கடந்து போகணுமே ஒழிய இதுக்குள்ளே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் அது ரொம்ப தப்பாக போயிடும். அடுத்ததாக இன்றைக்கி நடந்த இந்த சுதந்திர தின விழாவில் வந்து தகைசால் தமிழர்களுக்கான விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2021 இந்த தகைசால் தமிழர் விருது வந்து திமுக ஆட்சி கொடுக்குறாங்க. முதல்ல வந்து மூத்த தோழர் ஐயா சங்கரையா அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய ஐயா நல்லகண்ண அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்தாங்க. அவர் இந்த தமிழர் விருதுக்காக கொடுத்த 10 லட்ச ரூபாயும் அரசுக்கே கொடுத்தாரு. அப்புறம் ஐயா வீரமணி அவர்கள் அவருடைய வாழ்நாள் சாதனையை பாராட்டி வீரமணி அவர்கள் கொடுத்தாங்க. அப்புறம் ஐயா குமரி ஆனந்தன் அவருடைய தமிழ் பற்று நீண்ட காலமாக தமிழ் சமூகத்துக்கு உழைத்தார் என்று குமரி ஆனந்தன் கொடுத்தாங்க. அப்புறம் காதர் மொய்தீன் ஐயா அவருக்கு வந்து தகைசால் தமிழர் கொடுத்தாங்க. இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்க? ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது வந்து வரவேற்கத்தக்கது, இது பாராட்டுக்குரியது. ஏன்னா ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். ஏன் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ச்சியாக பேசியவர், தொடர்ச்சியாக போராடியவர். நீங்கள் 1997, 98, 99 காலகட்டத்தில் அந்த மாஞ்சோலை தேயிலை தொழிலாளருடைய போராட்டம் வந்து விரிவடையுது. கூலி உயர்வு கேட்டு மக்கள் போராடுறாங்க. அந்த கூலி உயர்வு கேட்டு போராட்ட மக்களை வந்து தன்னுடைய தலைமையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அழைத்துட்டு போகிறாரு. அங்கே பெரிய ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்து கிட்டத்தட்ட 19 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தாலும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாலும் அந்த மக்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அந்த மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கிடைச்ச காரணமே மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக தோற்றாலும் ஜெயித்தாலும் அந்த களத்தை விட்டு வெளியேறாமல் களத்தில் நிற்கிறாரு. பெரிய காம்ப்ரமைஸ்லாம் வந்து பண்ணாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து காவிரி மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு காவிரியில் சமபங்கு நீரை தராத மேகதாது அணையை கட்டுகிற கர்நாடக அரசை கண்டித்து சென்னை ராஜரத்னம் திடலில் அண்ணன் சீமானவர்கள்லாம் அழைச்சி பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாரு. இப்போ தொடர்ச்சி அப்படி போராடும் பொழுது அவரை போன்றவர்களுக்கு இந்த மாதிரி விருது கொடுக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்குது. சரியான ஆள் அவர் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற கிருஷ்ணசாமி ஐயா கிடையாது. அப்புறம் வேற யாருக்கு? இது நம்ம விஷ்ணு பிரசாதோட அப்பா, அவருக்கு கொடுத்துருக்குறாங்க.
விஷ்ணு பிரசாத் அது யாரு? சங்கமித்ராவோட மாமா. சங்கமித்ராவா? அது யாரு? சௌமியா இருக்காங்களே அவங்களோட பொண்ணு. சௌமியா பொண்ணா? யாருங்க? அன்புமணி ராமதாஸோட மனைவி. அன்புமணி ராமதாஸோடைய மனைவி அவர்களுடைய மகள் சங்கமித்ரா. ஆ. சங்கமித்ராவோட தாய் மாமா விஷ்ணு பிரசாத். விஷ்ணு பிரசாத்துடைய அப்பா கிருஷ்ணசாமி. ஆ. இவருக்கு தகைசால் தமிழர் விருது. ஆமாம். சரி, இவங்க குடும்பத்தை சொல்றீங்க. இவர் யார் இந்த கிருஷ்ணசாமி? அவர் வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர். வேற 2 வருஷம் இருந்தார்ல. வேற என்ன வந்தாரு? அப்புறம் எம்பியாவும் இருந்தார். முன்னாள் காங்கிரஸ் தலைவர், எம்பியா இருந்தார். இப்போ எங்க இருக்காரு? இப்போ வீட்டில் தான் இருக்கிறார். இவருக்கு தகைசால் தமிழர் விருது. அதாவது இந்த தகைசால் தமிழர் விருதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன? ஐயா சங்கரையாவுக்கு கொடுத்தாங்க முதல்ல. ஆமாம். அப்புறம் ஐயா நல்லகண்ணுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஐயா குமரி ஆனந்தனுக்கு கொடுத்தாங்க. இந்த 3 பேர் இப்போ இல்லை. அப்புறம் இல்லை சொல்கிற முடிச்சிடுறேன். அப்புறம் வீரமணி ஐயாவுக்கும் காதர் மொய்தீனுக்கும் கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் ஆக்டிவாக இருக்காங்க. வீரமணி ஐயாவுக்கு கொடுத்தது கொடுக்கணும்னு கொடுத்தது. கொடுக்கணும்னு. ஆமாம். காதர் ஐயாவுக்கு கொடுத்தது கூட இருக்கணும்னு கொடுத்தது. இருக்கணும்னு. இப்போ இவருக்கு கொடுத்துருப்பது கூட இருப்பாங்க அப்படின்னு கொடுத்தது. நம்பிக்கையில் சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் தான் அதிக கேள்விகள் எழுப்புறாங்க. நியாயமான கேள்வி. நம்ம அவங்களை பாராட்டுறோம், அவங்களோட மரியாதை இருக்குது, நமக்கு வேறு விஷயம். இப்போ அவங்க கேட்குற கேள்வி கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. இப்போ ஒருவேளை இந்த இழுத்துக்கோ பிடிச்சிக்கோ கூட்டணி இருக்குல்ல, எது இழுத்துக்கோ பிடிச்சிக்கோ, பிசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணி தாவைக்காவோட இந்த இழுத்துக்கோ பிடிச்சிக்கோ கூட்டணி ஒருவேளை அந்து போச்சு அப்படின்னா அந்த பக்கம் துண்டை போட்டு வைப்போம். அதுக்கு அந்த போட்டு துண்டை போட்டு வைக்கிறதுக்காக இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே வந்து இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்று அவ்வப்போது சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பப்போ சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் சில கேள்வி கேட்டாலும் அன்புமணி ராமதாஸ் ஒரு சாஃப்ட் தான் டச்சில் தான் போயிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட சாஃப்ட் கார்னர் இருக்குது. இப்போ இவங்களை கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்களுடைய மனசை மகிழ்விக்கணும், குளிர்விக்கணும். அதற்காக என்ன பண்ணுறது? தகைசால் தமிழர் விருதை தூக்கி கொடுத்துருவோம். தமிழ்நாட்டில் தகைசால் விருதை கொடுக்கக்கூடிய எத்தனையோ மொழிப்போர் தியாகிகள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. மொழிக்காக அடும்பாடு ஆடிக்கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஏன் மயில்சாமி அண்ணாதுரை இருக்காரு, அவர் தகைசால் தமிழர் கிடையாதா? இல்லை கேட்குறேன் நான். மயில்சாமி அண்ணாதுரை தகைசால் தமிழர் கிடையாது. தமிழுக்காக தொண்டாட்டி கொன்ற எத்தனையோ பேர் இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத விருது கிருஷ்ணசாமி அவர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி சங்கமித்ராவுடைய தாத்தா விஷ்ணு பிரசாதுடைய அப்பா அப்படி தான் நம்ம அடையாளப்படுத்தணும். அவரை காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பல பேர் மறந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சியிலே அவர் யாருன்னு தெரியாது. மூத்த தலைவரும்பாங்க. ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து பார்லமெண்ட் உறுப்பினர் இருந்திருக்காரு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் 2000க்கும் உட்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? அப்போ இது வந்து முழுக்க ஒரு அரசியல் காரணத்திற்காக கொடுக்கப்பட்ட விருது. இந்த விருது ஏற்கனவே திமுக தான் பண்ணிச்சு. வீரமணி அவர்களுக்கும் காதர் மைதீனுக்கும் அதான் கொடுத்தாங்க. அதில் உருப்படியாக கொடுத்தது வந்து சங்கரையா சொல்லலாம், சரி பரவாயில்ல. நல்லகண்ண ஐயா உண்மையிலே தகைசால் தமிழர். குமரி ஆனந்தன் தமிழ் பற்றாளர், தமிழ் சிந்தனையாளர், தமிழ் பேச்சாளர், தமிழுக்காக பாடுபட்டவர். காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட அவரை வந்து ஒரு தமிழராக ஏற்றுக்கொள்ளலாம், தகைசால் தமிழர். இவரை ஒப்பிடும் பொழுது ஐயா ப. சிதம்பரம் உண்மையிலே ஒரு தகைசால் தமிழர். அவர் மீது நமக்கு விமர்சனம் உண்டு, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்டு, ஈழத்துக்கு இனப்படுகொலை செய்ததுக்கு ஆதரவாக நின்னார், எல்லாம் பண்ணார். ஆனாலும் கூட கிருஷ்ணசாமியோடு ஒப்பிடும் பொழுது ப. சிதம்பரம் ஃபார் பெட்டர். காங்கிரஸ் யாருக்கும் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படி கொடுத்து போயிருக்கலாம். இப்போ இது வந்து கிருஷ்ணசாமி அவர்களுக்கு, அதை நீங்கள் சொன்ன கிருஷ்ணசாமிக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருது என்பது அண்ணன் திருமாவளவனுக்கு வச்ச செக்கு. எப்படி? இப்போ பாமகவை கூட்டணிக்கில் வந்து இழுக்கிறதுக்கு தாவேக்கா முயற்சி பண்ணுனா அண்ணன் திருமாவளவனுக்கு நிலைமை என்ன? புரியுதா உங்களுக்கு? புரியுது. நெருக்கடியான நிலைமைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதா இந்த தகைசால் தமிழர் விருது மூலியமாக ஒரு செக்கை தூக்கி திருமாவளவனுக்கு வச்சிருக்காங்க. இப்போ அதனால தான் அண்ணன் வன்னியரசு வந்து அடிக்கடி சொல்கிறாரோ, எனக்கு இந்த அமைச்சர் பொறுப்பெல்லாம் எனக்கு இருக்கவே பிடிக்கல, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். தூக்கிடக்கூடாதுங்க சொல்லுவார். அடுத்ததாக நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மூலம் விற்கப்படக்கூடிய 11 வகையான மதுபானங்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் தடை விதித்து 24 மணி நேரத்துக்குள்ள அந்த தடையை நீக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு குற்றம் சுமத்தி அந்த தடை விதிச்சாங்க. அப்போ மறுபடியும் தடையை நீக்கிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் வண்டி வந்து ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, ஹெல்மெட் போடலை, ஹெல்மெட் போடாமல் காவல்துறை பிடிச்சிருது. காவல்துறை உங்களுக்கு 1000 ரூபா ஃபைனுன்னு சொல்லுது ஹெல்மெட் போடலைன்னு. காவல்துறைக்கு ஒரு ஃபோன் வருது, டக்குனு சார் நீங்கள் போங்க சார்ன்றாங்க. என்ன நடந்திருக்கும்? நான் யாராவது கூப்பிட்டு சிபாரிசு பேசியிருப்பேன்.
நீங்கள் வந்து ஒருத்தரை கத்தியால் குத்துறீங்க, அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான். இதை அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறான். கொண்டு போன உடனே இன்னார் வந்து எடுத்துக்கணும், உங்களை போலீஸ் விசாரிக்க கூப்பிடுது, ஸ்டேஷனில் உட்கார வைக்கிது. அரை மணி நேரத்தில் ஸ்டேஷன்லேருந்து உங்களை அனுப்பிச்சிட்டு அவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன நடந்திருக்கும்? யாராவது ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒன்று ஃபேவர் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி விஎஸ்ஓபி எக்ஸா கோல்டு பிராண்டி, லூயிஸ் வெர்னான்ட் அண்ட் எக்ஸோ பிளண்டட் ப்ரீமியம், மெக்டோல்ஸ் விஎஸ்ஓபி பிராண்டி, நம்பர் 1 மெக்டோல்ஸ் ஃபைன் பிராண்டி, அப்புறம் மென்ஸ் கிளப் டீலக்ஸ் பிராண்டி, ஹனிபி பிராண்டி, என்ட்ரிகா விஎஸ்ஓபி பிராண்டி, என்ட்ரிகா பிளாட்டினம் ரிசர்வ் பிராண்டி, என்ட்ரிகா ப்ரீமியம் ஃப்ரெஞ்ச் பிராண்டி, அப்புறம் வீரன் ஸ்பெஷல் பிராண்டி, என்ட்ரிகா ஓல்டு இன்டி கிளாசிக் டார்க் ரம்மு, இந்த ஒரு ரம்மு 10 பிராண்டி. இதெல்லாம் வந்து செயற்கை சுவையூட்டிகள் இருப்பதாக சொல்லி எஃப்எஸ்எஸ்ஐ இருக்காங்கல்ல, ஃபுட் சேஃப்டி, சிபிபிபிபி அப்படிங்கிற மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையம். இவங்க வந்து ஆய்வு நிகழ்த்துறாங்க. இதிலலாம் வந்து செயற்கை சுவையூட்டிகள் இருக்குது, ஆர்டிஃபிஷியலான கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டுக்காக. இல்லையா, பார்க் கடைஞ்செடுத்த அமுல்தம் டேஸ்ட்டுக்கு, கருமம் சிங்கமுத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு, அது மாதிரி இந்த கருமத்துக்கு வந்து எதையோ சேர்க்கறதுக்காக சேர்த்துருக்காங்க. இதுக்கு சாப்பிட்டிங்கன்னா கல்லீரல் அது காணாமல் போயிடும், மண்ணீரல் மண்ணோடு மண்ணாக போயிடும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இதை தமிழக அரசு, தகைசால் அரசு தாயுள்ளத்தோடு கருணையோடு இப்படி வந்து மது பிரியர்களுடைய உடம்பை கெடுத்துடக்கூடாதுக்காக ரத்து பண்ணுறாங்க. 24 மணி நேரத்தில் எடுத்துக்கோ கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி என்ற அடிப்படையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ட்ரிகா யாரோடது? என்ட்ரிகா ரெட்டியோடது. ஸோ இங்கே நடப்பது எங்கே நீங்கள் சுற்றி போனாலும் அங்கே வந்து அது போய் அங்கே தான் நிற்கும், அக்கட தேசத்தில் போய் நிற்கும். அப்போ விஷ்ணு ரெட்டியா, இல்லை அவங்க அவருடைய மச்சனை விஷ்ணு ரெட்டியா, அவர் மச்சனை சுஜய் ரெட்டியா, ஏதோ ரெட்டி, சாரி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில், இல்லை ஜானோட இன்ஃப்ளூயன்ஸா என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு தெரில, ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் 24 மணி நேரம் ரிவோக் பண்ணி, இல்லை டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பார்க்கடலை குடித்த அமுதம் போல் உள்ளது, பெருமாள் கோவில் தீர்த்தம் போல் உள்ளது, இதை நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் புஷ்டியாக வரலாம், நீங்கள் வந்து அதெல்லாம் அழகாக க்யூட் சிஎம் மாதிரி ஆயிடலாம், நீங்கள் குடிச்சிங்கன்னா ஃப்ளாட் ஆயிடலாம் வயிறு அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதை வந்து தமிழக அரசு திரும்பி பெற்றுக்கொண்டது, தடையை நீக்கி இருக்கிறது. உண்மையிலே இவ்வளவு வேகமாக 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து தடையை நீக்கிற அளவுக்கு இருக்காங்க. இப்படி இந்த சுப்ரீம் கோர்ட்லேருந்து மேகமலைக்கு ஒரு இது போட்டிருக்காங்க, இதை ஒரு 24 மணி நேரத்தில் கொஞ்சம் போனால் நல்லா இருக்குமே. பாவம் மக்கள், இதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்படுற அரசு அதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க கட்சிக்காரங்க மேலேயே அவங்க கட்சிக்காரங்க புகார் கொடுத்து இன்னும் எஃப்ஐஆர்லாம் போட்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. இதெல்லாம் 24 ஹவர்ஸில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் டாஸ்மாக் சரக்கை 24 இவங்களே தப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது இவரே பாமா வைப்பாராம், இவரே எடுப்பாராங்கிற மாதிரி இவரே வந்து அதை செயற்கை சூரட்டில்னு சொல்லுவாராம். இவரே வந்து இல்லை அது திரும்பிப்பட்டதுக்கு காரணம் என்ன? எஃப்எஸ்எஸ்ஐ வந்து செயற்கை சுவையொட்டியில் இருக்கிறது என்று ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன 11 இந்த தயாரிப்பு பிராண்டுகளை நீங்கள் உடனடியாக அது வந்து தமிழ்நாடு டாஸ்மாகில் விற்கக்கூடாதுன்னு சொன்ன நீங்களே விற்கலாம்னு சொன்னீங்க. மரியாதைக்குரிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஸோ இந்த அரசு ஒரு நேர்மையான உண்மையான தூய்மையான ஆட்சியை நடத்துது அப்படின்னா இதுக்கு பதில் சொல்லணும்ல. சொல்லட்டும். இப்போ ஒரு பக்கம் வந்து வெளிநாட்டு மதுபானங்களை இறக்குமதி செய்கிறோன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கொண்டாந்துட்டாங்களாம். இப்போ வர செய்திகள்லாம் வந்து நிறைய புது சரக்கு கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்ததை வந்து திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி நிப்பாட்டுறாங்க. அப்போ மறுபடியும் அது வருது அப்படின்னா வேறு ஏதோ பின்னணியில் நடக்குதா? 100 விழுக்காடு நடக்குதுங்க. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து வெளிப்படையான நிர்வாகம் சொல்கிறாங்கல்ல, வெளிப்படையான நிர்வாகம் சொல்கிறாங்க இல்லையா? வெளிப்படையான நிர்வாகம்னா சென்னையில் FL2 பார் இருக்குது. ஆமாம், 11 to 11. FL3ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? FL3 பார் 12 மணி வரைக்கும் செயல்படலாம். ஆனால் அதிகாலை 3 மணி வரைக்கும் சென்னையில் கூடிய அத்தனை கிளப்பும் செயல்படுது. என்ன நீங்கள் தூய்மையான நேர்மையான வெளிப்படைத்தன்மையான ஆட்சியை நடத்துகிறீங்க? 3 மணி வரைக்கும் மொத்த கிளப்பும் செயல்படுது, மொத்த பேரும் சரக்கு விற்கிறான். எப்படி விற்கிறான்?
இதையெல்லாம் வந்து கண்காணிக்க மாட்டீங்களா? அப்போது அந்த வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகளில் வாயில் தான் இருக்குமே ஒழிய அது செயல்பாட்டில் கிடையாது. அடுத்ததா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒரு சீரியஸ் மோசடி குமார் அப்படிங்கிற மோகன்குமார். அவரை பற்றின ஒரு அப்டேட்டை அடுத்த வாரம் சொல்கிறேன் அப்படின்னீங்க. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவரை பற்றின அப்டேட் ஏதாவது? இந்த மோசடி மன்னன் மோசடி குமாரால் ஏமாற்றப்பட்ட பல பேரை பற்றி நம்ம பேசணும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 22 பேருக்கு மேலே தொடர்பு கொண்டு இந்த தகவல் அளித்தாங்க. அதில் ஒருத்தரை பற்றின ஸ்டோரி தான் இன்றைக்கி. இது எப்படி ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது. 2017 காலகட்டத்தில் இந்த மோசடி குமார்கிட்ட இவர் ஒரு 2004 தான் பண்ணிகிட்டு இருக்காருல்ல. 2017 சிவாஜி ராவ் அப்படின்னு ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய, இன்றைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் லைவில் இருக்கார், பல்லாவரத்தை சேர்ந்தவர். இவர் 10 கோடி ரூபா பணம் கேட்குறாரு. இந்த மோசடி குமார் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ண, என்கிட்ட இப்போது இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காங்க, அவர்கிட்ட நான் வாங்கி தரேன், ஆனால் எனக்கு நீ 2% கமிஷன் கொடுத்துடணும். 2%? ஆமாம், கமிஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிறார் மொத்தமாக. சரி வாங்கி கொடுங்களா, அக்கௌண்ட்டில் இந்த வாங்கிறதுக்காக திரிமுடி வாக்கத்தில் ஒரு 40 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடம், ஜமீன் பல்லாவரத்தில் 82 சென்ட், அது ஒரு 50 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடம், அது வந்து எம்டி லேண்டு. இந்த திருமுடி வாக்கத்தில் வந்து பில்டிங், அது ஒரு ஆஃபீஸ். இப்போ 4-5 மணிக்கு கட்டுறோம், ஆஃபீஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டையும் கொண்டு போய் இதாக வச்சு அடமானமாக வச்சு இதன் அடிப்படையில் 10 கோடி ரூபா கடன் வாங்குறாரு. யாருக்கிட்ட வாங்கி கொடுக்குறாருன்னா பவிதா ஜெயின் பொண்ணுக்கிட்ட. அது அவருக்கு தெரியுமா? சிவாஜி அவருக்கு வாங்கும்போது தெரியாது. பொண்ணுக்கிட்டே கடன் வாங்கி கொடுத்து, பொண்ணுக்கிட்ட இவர் பணம் தான் பொண்ணுடைய அக்கௌண்ட்லேருந்து வர வச்சு அதுக்கு 2% கமிஷன் வாங்கிக்கிறாப்புல. அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுதா, திருப்பி சிவாஜிராவ் கூப்பிட்டு சிவாஜிராவ்கிட்ட மோசடி குமார் பேசுகிறான். பேசி இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஒன்று என்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி நான் வந்து பண்ணதில் எனக்கு ஒரு லேண்டு கிடச்சிருக்கு, அதை நான் வந்து உனக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு தர்றேன். உடனடியாக ஒரு வாரத்தில் நீ மாற்றின அப்படின்னா, ஒரு வாரம் 1 மாதத்தில் நீ மாற்றினா 8 ரூபா கிட்ட சம்பாதிக்கலாம், உனக்கு 3 ரூபா லாபம் கிடைக்கும். நீ சரி இதை கஷ்டப்படுற, இது பண்ணுற, உனக்காக நான் பண்ணித்தரேன் அப்படின்றாரு. உடனடியாக அன்னைக்கே, அதாவது என்னைக்கு வந்து இவர் வந்து கடன் வாங்குறாரோ 6/12/2017 பவிதா ஜெயின் வந்து சிவாஜி ராவுக்கு ஆன்லைனில் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி ரிட்டன் 5 கோடியை இவர் யார் மோசடி குமார் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறாரு. ஸோ 5 கோடி ரூபா இப்போ இவர் வாங்கியிருக்க எவ்வளவு, 10 கோடி வாங்கிட்டு 5 கோடியை மோசடி குமார் கொடுத்துட்றாரு. ஸோ அந்த நிலத்தை நாங்கள் தர்றேங்கிறாரு. சும்மா ஒரு இந்த டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அவர் வந்து அந்த இடத்த பத்திரம் போட்டு கொடுக்கல, ஒன்று கொடுத்து அப்படியே இருக்குது. திருப்பி 2018 காலகட்டத்தில் சிவாஜிராவ் வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. எந்த பணத்தை? கடன் வாங்கினது. எவ்வளோ வாங்கியிருக்காரு? 5 கோடி ரூபாயை. 5 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்கலான்னு சொல்லும்போது, வேணாம் நான் உனக்கு இடத்த எழுதி கொடுத்துட்றேன், கொஞ்சம் பொறுமையாரு, அதில் சின்ன சிக்கல் இருக்குது, லீகல் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உனக்கு தர்றேன்யா, நீ பிஸ்னஸை பண்ணு, வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு அப்படிங்கிறாரு. இவருக்கு வந்து அந்தளவுக்கு அவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாப்புல. 2017 வாங்கின கடனுக்கு 2024 வரைக்கும் ஸ்டில் நவ் நான் சொல்கிறது 24 வரைக்கும் எவ்வளோ கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாங்கினது 10 கோடி, 5 கோடியா திருப்பி கொடுத்தாச்சு. ஆனால் அவர் கணக்கில் வச்சது 10 கோடி. ஏன்னா நீ 10 கோடி வாங்கிட்டு பவிதா ஜெயின்ட்ட, நீ கொடுத்த 5 கோடி, இந்த 5 கோடி கணக்கு கிடையாது, இது எனக்கு கொடுத்துருக்க. வாங்கினது அங்கே 10 கோடி. அந்த 10 கோடிக்கு வட்டியை போட்டு 11 கோடி 50 லட்ச ரூபா இவர் கட்டிட்டாரு. அவருடைய பாயிண்ட் ஆப்பில் 10 கோடிக்கு 11 கோடி 50 லட்சம் கட்டிருக்கேன்னு அவருக்கு அவர் நினச்சிருக்காங்க. ஆனால் இவர் 5 கோடிக்கு நான் 11 கட்டிருக்கேன். இந்த 5 கோடி அப்படி தானே இருக்குது. ஆமாம், இதை கொடுத்தாச்சே. இந்த 5 கோடிக்கும் வட்டி ஏறும்லப்போ, இப்போ அந்த 5 கோடிக்கு வட்டி ஏறும்போது இந்த 5 கோடிக்கு வட்டி ஏறும்ல, கொடுத்ததுக்கும் இது கணக்கு கிடையாது. அந்த 5 கோடி தான் வட்டி, ஏன்னா அதுதான் அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அதுக்கு தான் 2 டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி 11 கோடி 50 லட்ச ரூபா கட்டினது மட்டும் இல்லாமல் 15 கோடி ரூபா கொடுத்தா தான் 2 டாக்குமெண்ட்டையும் தருவேன். இன்னும் 15 கோடி கொடுத்தா தருவேன். இப்போ நீ கட்டுறது வெறும் வட்டி தான், அசல் கிடையாது. இதுக்கும் வட்டிக்கு வட்டியை போட்டு 3% வட்டி, 36%. இது கந்து வட்டி தான் கணக்கு. 3% கந்து வட்டி தானே, மேலே போயிடுச்சா கந்து வட்டி தான். ஆமாம், 3% வட்டி லீகலாகவே போட்டு 11 கோடி 50 லட்சம் கெட்டி பிறகும் 15 கோடி ரூபா கொடுத்தா தான் டாக்குமெண்ட் தெரிஞ்சு சொல்லி இப்போ இந்த 2 இடமே, திருமுடிவாக்கம் இடமும் இந்த ஜமீன் பல்லாவரம் இடமும் சிவாஜிராவ் கட்டுப்பாடு தான் இருக்குது, அவரோட பொசிஷன் தான் இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட் அவர்கிட்ட இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டுக்காக அவர் போராடி கொண்டிருக்காரு. இப்போ வழக்காக போனால் சிக்கலாரி உடஞ்சி போகல, ஆனால் இப்போ மொத்தமாக சேர்த்து வழக்காக போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து இப்போ ஏமாற்றப்பட்ட ரங்கநாதன் அப்படிங்கிற நபர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காரு. இப்படி பல்வேறு நபர்கள் ஏமாற்றப்பட்டலாம் ஒன்று சேர்ந்து
இப்போ அவங்க வந்து ஒரு செயின் கன்சார்டியமாக இருக்காங்க, ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து ஏமாத்துறாங்க. அப்படிங்கும்போது நாம் மோசடி குமாரால் ஏமாற்றப்பட்டோம். எப்படி ஜிஆர்கே ரெட்டி விக்டிம்ஸ்ன்னு இருக்காங்களோ அப்படி இங்கே வந்து மோசடி குமார், மோகன்குமார் விக்டிம்ஸ் அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணி போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழிலதிபர்களை அழிச்சு தரமட்டத்துக்கு, இந்த சிவாஜிராவ், அரங்கராஜன் இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணவங்க தான். ஆனால் அவங்களுடைய பிராண்டு வந்து வெளியே தெரியாது. வெளியே தெரியாத பிராண்டுகளே உடைச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? வெளியே தெரிஞ்ச பிராண்டுகளே உடைப்பட்டிருக்கு இவனால். பெரிய பெரிய பிராண்டுகள் சென்னையில் இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறது இப்போ கரண்ட் நியூஸில் சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா நீங்கள் அந்த ஹோட்டல் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஈசிஆர்லேயும் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான மருத்துவமனைகள், பிரபலமான மருத்துவ கல்லூரிகள், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் கொண்ட ஒரு நபர். அவர் ஒரு அரசியலில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஹோட்டல் சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவரை கரெக்ட் பண்ணி அவருக்கு வந்து சென்னையில் 174 எல்லாருக்குமே தெரியும். 174ங்கிறது ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்கக்கூடியது, பல கோடி அங்கே வீடு வாங்கினா. அவரை கரெக்ட் பண்ணி அவருக்கு வந்து 174 வீடு வாங்கி கொடுத்தது சிஎஃப்ஓக்கு கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணி இந்த நிறுவனத்தினுடைய பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க. யார்? மோசடி குமார் டீமு. இந்த பெரிய நிறுவனம் ஹோட்டல் மருத்துவமனை. ஆமாம், இவங்கெல்லாம் எனக்கு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு கூட அவங்களாம் அபரிதமான பணம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துடைய சிஎஃப்ஓவே கரெக்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணி அவருக்கு வந்து 20 கோடியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி கொடுத்து அங்கேருந்து பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய டீம் பண்ணியிருக்கு. இந்த டீமால், இந்த மோசடி குமார் அண்ட் கோவால் சென்னையில் மிகப்பெரிய நிறுவனங்களாக அறியப்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், லேண்ட்மார்க் அப்படின்னு நிறுவனம், கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் மோசடி குமார் டீம்கிட்ட கடன் வாங்கி ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து கிட்டத்தட்ட வெளியேற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரியல் வேல்யூ அப்படின்னு ஒரு நிறுவனம், அதுவும் கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து வெளியேறிச்சு. இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் சொல்லலாம். இப்போ எப்படி வாசன் ஐக்கர் பேசினோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து மாரடைப்பால் இறந்தாருங்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு. கடன் வாங்கி இந்த சிவாஜிராவுக்கு என்ன நடந்துச்சோ, ரங்கநாதன் என்ன நடந்துச்சோ, பல்வேறு நபர்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது தான் இந்த வாசன் ஐக்கர் முதலாளிக்கும் நடந்திருக்கிறது என்பது அந்த குடும்பத்தாராலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல் வந்து பணத்தை வட்டி கொடுப்பது போல் கொடுத்து மொத்த சொத்தையும் எழுதி வாங்குறது, குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுறது, மன உளைச்சலுக்கு தள்ளுவது, மிரட்டுவது. திடீர்னு வீட்டுக்குள்ள 10 பேர் வருவாங்களாம், அட்வொகேட்ஸுங்கிற பேரில் 10 பேர் அனுப்பி விடுறது. நடு வீட்டிலேருந்து சேரப்பட்டு உட்காந்துக்குவாங்க. என்ன எத்தனை நாளைக்கு சமாளிப்பீங்க? ஒரு அரசியல் இன்பு இருக்குது, இல்லை காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இல்லை நம்ம பெரிய குடும்பம்னா சமாளிக்கலாம். சாமானிய மனிதன் இப்போ பெரும்பாலும் பிஸ்னஸ்மேன் வந்து பயப்படுவாங்க, அக்கம் பக்கத்தை தெரிஞ்சிடக்கூடாது. இது ஏன்னா அவன் லோன் வாங்கியிருப்பான், அவன்கிட்ட கஸ்டமர் இருப்பாங்க, வெளியே தெரிஞ்சால் நம்ம பேர் கெட்டு போயிடும். அப்படி தானே இந்த ரங்கநாதன்லாம் பயந்து தானே அவன் கேட்க கொடுத்துட்டே இருந்தான். சிவாஜிராவும் அப்படி தான் பயந்து போய் தான் கேட்க கொடுத்துருக்காரு. நம்மளுடைய அலுவலகத்துக்கு அவர் வந்தார், சிவாஜிராவ் வந்து அவர் வந்து உண்மையிலே நேர்மையாக தொழில் செஞ்ச இப்பவும் செய்துட்டு இருக்காரு. இப்பவும் ரியல் எஸ்டேட் போகல, அவர் பெரிய லெவலில் பண்ணவர், இப்போ சும்மாலாம் பண்ணிட்டு இருக்காரு. நொடிஞ்சு போயிட்டோம், நீங்கள் ஒரு ஆறுதலாக எங்களுக்கு காணொலி போட்டிருக்கீங்க, அதனால தகவலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார். மனம் உடஞ்சி நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாமல், இவன்கிட்ட போய் போராடவும் முடியாமல் சக்தி இழந்து போய் நிற்கிறாங்க. அப்போ தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இதுபோல் ஏமாற்ற கந்து வட்டி யார் கொடுத்தாலும் தமிழக அரசு கைது செய்யுது. நியாயப்படி பார்த்தா இவனை கைது பண்ணி வாழ்நாள் ஜெயிலில் வச்சுருக்கணும். அவ்வளோ பேரை ஏமாற்றிருக்கிறான். ஆனாலும் அரசியல் பின்னணி, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தப்பித்து கொண்டே இருக்கிறான். அடுத்ததா நம்ம உடுமலை ராதாகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு பினாமி பேரில் நிறுவனம் நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ அவங்க தரப்பில் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. பிவோட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், ஈரோடெக் பிவோட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துடைய பேர். இந்த நிறுவனத்திற்கு வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து ஒரு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு 2.5 கோடி ரூபாய்க்கு. 50 கோடி ரூபா ஒப்பந்தம் கொடுப்பதாக ஒரு அன்அஃபிஷியல் டீல் பேசப்பட்டு அதன் அடிப்படையில் தான் உடுமலை ராதாகிருஷ்ணன் தாவேக்கால சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த டீலை முடிச்சு கொடுத்தது செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை, இது உடுமலை ராதாகிருஷ்ணன் நிறுவனம் கிடையாது. உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய சகோதரி மகன் நரேஷ் ராதாகிருஷ்ணன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரி மகன் எப்படி நரேஷ் ராதாகிருஷ்ணன் வருவான்? அதுதான் டவுட் இருந்துச்சு எனக்கு. புரியுது உங்களுக்கு? அவங்க அப்பா பேர் செல்வராஜா, ஏதோ ஒரு பேர், அவங்க அப்பா இறந்துடுறாப்புல. தாய்மாமாவோட பேரையே அது ஒரு பிராண்டாக
இருப்பதனால இவர் வந்து தன் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிறாரு நரேஷ் ராதாகிருஷ்ணன். நரேஷ் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் பையன் கிடையாது, தங்கச்சி பையன், மருமே, தங்கச்சி பையன். நரேஷ் ராதாகிருஷ்ணன் இந்த நரேஷ் ராதாகிருஷ்ணனுடைய நிறுவனம் தான் இந்த நிறுவனம் நான் சொல்லியிருந்தேன். இல்லை, நரேஷ் ராதாகிருஷ்ணன் அங்கே வேலை பார்த்தாரு, எம்ப்ளாயி. எங்கள் அப்பா குதிலுக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. நரேஷ் ராதாகிருஷ்ணன் அங்கே வேலை தான் பார்த்தாரு, அவருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றாங்க. அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் சந்திரசேகர் என்பவருடைய நிறுவனம். குறிப்பாக கிருஷ்ணமராஜா சந்திரசேகர் உமா, இது இந்த நிறுவனத்துடைய டைரக்டர். கிருஷ்ணமராஜா சந்திரசேகர் அவர் ஒரு டைரக்டர். ஹரிஸ் ராஜேந்திர பிரசாத் அவர் அடிஷ்னல் டைரக்டர். சந்திரசேகர் சுப்ரிதா அவங்க வந்து மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவங்க தான் வந்து நிறுவனத்துடைய உரிமையாளர்கள். இவங்க வந்து ஜெர்மனில் இருக்காங்க. இங்கே இல்லை, ஆமாம், ஜெர்மனில் இருக்காங்க. சந்திரசேகர் ஜெர்மனில் இருக்காங்க. இதுக்கும் நரேஷ் ராதாகிருஷ்ணனுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஈரோடெக் பிவோட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 50 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தத்தை எடுப்பதற்கு முடிவு செய்து உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட் அறிக்கை வெளியிட்டு 2.5 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒப்பந்தம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் போடப்பட்டிருக்கு. இது முழுக்க உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய பினாமி நிறுவனம். சரி, பேரிடர் மேலாண்மை துறை யார் கட்டுப்பாட்டில் வருது? எப்படி இது அமைச்சர் செங்கோட்டையன் அவரோட துறையில் தானே. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையுடைய அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் திரு செங்கோட்டையன். உடுமலை ராதாகிருஷ்ணனை கூட்டு வந்தது யாரு? அவர் தான் கூட்டிட்டு செங்கோட்டையன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கான்ட்ராக்ட் எங்கேருந்து போயிருக்கு? பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து. போன மாதம் தான் ஐயா செங்கோட்டையன் சொன்னார், பேரிடர் மேலாண்மை வாரிய துறைக்கு 1000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் வந்திருக்கு, விடுவிக்கப்பட்டிருக்கிறது, அலாட்மெண்ட் ஆயிருக்கு, விடுவிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த 1000 கோடியில் 50 கோடி ரூபா உனக்கு நான் ஒப்பந்தம் தர்றேன். ஈரோட்டெக்கு மட்டும் 50 கோடி த்ரோட் இயர். இந்த இயருக்கு 50 கோடி. இப்போ 2.5 கோடிக்கு கொடுத்துருக்காங்க, 50 கோடி தரேன். ஸோ இன்னும் பல பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரே ஆள் கொடுக்க முடியுமா எல்லாத்தையும்? 950 கோடி பாக்கி, 950 பாக்கி இருக்குது. அவருக்கு பல ஆள்கள் இருக்குது. அவரும் நிறைய நட்பு உள்ள ஆள், நிறைய பழக்க ஆள், நிறைய பேரை கூட்டு வந்திருக்காரு. இன்னும் பல பேரை கூட்டு வருவார். அப்படி கூட்டு வரணும்னா இப்போ அஃபிஷியல் பணத்தை பாக்கெட் எடுத்து கொடுக்க முடியாது, அரசு பணத்தை கொடுக்கலாம்ல. அது ஒப்பந்தம் போட்டுக்கோ, அல்லது சம்பாதிச்சிக்கோ, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ, சம்பாதிச்சிக்கோ, சும்மா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டீல் நடந்திருக்கிறது. இது 100 விழுக்காடு உண்மை, கன்ஃபார்ம் தான். உடுமலை ராதாகிருஷ்ணன் கம்பெனியே வந்து இது மட்டும் கிடையாது, அக்ஷயா கேபிள்னு இருக்குது. கேபிள் அக்ஷயா கேபிளும் இவரோடது தான். அக்ஷயாவுக்கும் எஸ்சிவிக்கும் கடுமையான போட்டி. அக்ஷயா கேபிள் வந்து அந்த 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 கொங்கு அந்த பெல்ட்டில் வந்து வச்சுருக்காரு. இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய அரசு கேபிள் டிவி, அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய வாரிய தலைவராக உங்களை போடுறோம்னு சொல்லி தான் அவரை கூட்டு வந்திருக்காங்க. ஓ, ஆல்ரெடி ஏற்கனவே 2011-16 காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியினுடைய வாரிய தலைவராக இருந்தவர் உடுமலை ராதாகிருஷ்ணன். அப்படி 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 இருக்கும்போது தான் ராஜபாளையத்தை சார்ந்த சந்திரசேகரனுக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்படுது. ராஜபாளையத்தை சேர்ந்த சந்திரசேகரனுக்கு இவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, என்ன பழக்கம்? ராஜபாளையம் கதை ஆடிருச்சு. ராஜபாளையத்தை சேர்ந்த சந்திரசேகரனுக்கும் இவருக்கும் என்ன, ஒன்று 24 மணி நேரம், அவ்வளோதான், 24. அதில் தான் வந்து கூடுறாங்க. ஸோ அந்த பாசத்தில் கம்யூனிட்டி லிங்கில் 2 பேரும் வந்து இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதனுடைய அஃபிஷியல் பேஜ் அதை அவங்க ஆதாரமாக எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து பாருங்கள், உடுமலை ராதாகிருஷ்ணன் பேர் இருக்கா? பினாமி கம்பெனி ஆரம்பிக்கிறவன் சந்திரசேகரன் ப்ராக்கெட்டில் உடுமலை ராதாகிருஷ்ணன் பினாமினா போட்டுக்குவான். என்ன பாசு, அந்த அளவுக்கு அங்கே வந்து எல்லாம் லூஸு. உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய பினாமி நிறுவனம் என்பது கோயம்புத்தூரில் கூடிய கொங்கு பகுதியில் வாழக்கூடிய, பொள்ளாச்சியில் வாழக்கூடிய, உடுமலை பகுதியில் வாழக்கூடிய சின்ன பிள்ளைய கூட்ட கேட்டால் கூட சொல்லும். இது இந்த தகவல் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றாங்க. வந்ததே தாவே கலந்து தான். தாவே கலந்து தான் வந்திருக்கு. தாவே கல பல வருஷமாக இருப்பான்ல, அப்போ அவன் அந்த வாரிய தலைவர் பதவிக்கு போட்டி விடுவான்ல, எல்லா வாரிய தலைவருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வருவார் கூப்பா கிருஷ்ணா அவருக்கு கொடுத்துருவீங்க, சமூக நீதிக்கு வந்து பெலிக்ஸ் சுற்றி கொடுத்துருவீங்க,
அப்படின்னா இவனுக்கு இப்போ இவருக்கு வந்து உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு கேபிள் டிவியை கொடுத்துருவீங்க, அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் கடைசி வரைக்கும் போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி பாலாபிஷேகம் பண்ணி ஆட்டு ரத்தத்தை அடுத்து உங்கள் மேலே தெளிச்சிக்கிட்டு இருக்கணுமா? போஸ்ட் போடுறதுக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கும் மட்டும் நாங்கள், போஸ்டிங் போடுறதுக்கு மட்டும் அவங்களா அப்படின்னு ஒரு போட்டி இருக்குல்ல, அதில் தான் இந்த நிறுவனத்துக்கு உடனடியாக ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முறைகேடானது, இது கிட்டத்தட்ட குதிரை பேரத்துக்கு ஈக்குவலானது என்று தகவலை எடுத்து பல பேருக்கு கொடுத்துருக்காங்க, அப்படி எனக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் உண்மை. அதனால் இது 100% உறுதி செய்யப்பட்ட செய்தி. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட நிறுவனத்திற்கு நீங்கள் ஒப்பந்தம் கொடுப்பீங்கன்னா இது 100% குதிரை பேரம். நிச்சயமாக இதை நம்ம நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.